டிஃபன் சாப்பிட முடியல, எதுவும் பண்ண முடியல. நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் பாவம் ஹோட்டலில் நம்பி சாப்பிட்றவங்களாம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. சீக்கிரம் புக் பண்ணால் சீக்கிரம் வரமாட்டேங்குது. எந்த விலைவாசியாக தான் இருக்குது. எல்லாமே இன்னும் இறங்கின பாடா இல்லை. இதுவுமே ஏறினபடியே தான் இருக்குது. இன்னும் ஏறுமோ ஏறாதான் தெரியல. எப்படி இருக்குமான்னு தெரியாதுப்பா. இப்போ போன மாதம் வாங்கினேன் 1000 ரூபாய், 20 ரூபாய் கொடுக்கவே இல்லை. அவங்க போட்டது கூலி கூட கேட்குறாங்க. நாங்கள் நடுத்தர மக்கள், இதுக்கு நீங்களாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே என்ன மாதிரி எல்லாருமே கேட்கணும். நான் ஒரு ஆள் கேட்டால் பத்தாது, என்ன மாதிரி எல்லாரும் கேட்டால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அப்போ நம்ம வாழைப்பழத்தை ஃபாரினில் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறான். ஏன் வாங்குறான்? அவன் இங்கேருந்து ஏற்றுமதி பொருளெல்லாம் போட்டு அங்கே விற்கிறான். எண்ணெய் வாங்க முடியல. முதல்ல கோயம்புத்தூர் அழிச்சு கொண்டதுக்கு எண்ணெய் அதுக்கு முந்தி 100 ரூபாய் கொடுத்தோம்னா 1 லிட்டர் எண்ணெய்க்கு 10 ரூபாய் கொடுப்பான். இப்போ அந்த பண்ணி முந்தா நாள் தான் வாங்கினேன் 5 ரூபாய் எடுத்து கொடுக்குறான் 100 ரூபாயில். அக்கா பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை போன திங்க 29 ரூபாய் ஏற்றிருக்காங்கக்கா. 3 மாதத்துல 89 ரூபாய் ஏறி இருக்கு. இப்போ சிலிண்டரோட விலை வந்து 57 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது உங்களோட லைஃப் எப்படி பாருங்க, அன்றாட லைஃப்? ஆமாம், அது பாதிப்பு தான்ப்பா. எல்லா இடத்துலையும் வந்து சிலிண்டர் விலை ஏறினதால வந்து ஹோட்டலெல்லாம் விலை ஏறிடுச்சு. நாங்களாம் இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணுறோம். காலையில் வரும் 2 டீ குடிக்கிறாங்க. மோடி 10 ரூபா 12 ரூபா விற்று இப்போ 20 ரூபா விற்கிறாங்க. டிஃபன் சாப்பிட முடியல, எதுவும் பண்ண முடியல. நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் பாவம் ஹோட்டலில் நம்பி சாப்பிட்றவங்களாம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. சீக்கிரம் புக் பண்ணால் சீக்கிரம் வரமாட்டேங்குது. 21 நாள் கழித்து புக் பண்ணாலும் வரது ரொம்ப நாள் ஆகுது. கேட்டால் சிலிண்டர் வரும்னு அவங்க என்ன பண்ணாச்சு. அவங்க என்ன ஹோட்டலில் விற்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த சிலிண்டர் வீட்டுக்கு சிலிண்டர் வரவே மாட்டேங்குது. நிறைய பிளாக்ல விற்றுடுறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது இதெல்லாம் இருக்குது. விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ அரசாங்கம் தான் எதனா பண்ணணும். ஏற்றிருக்காங்கப்பா. ரொம்ப தான் வாங்க முடியல. எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இது. அதனால் புக் பண்ணாலும் வரதில்லை அவ்வளோ சீக்கிரமாக. புக் பண்ணி ஒரு 10 நாள் ஆகுது, இன்னும் வரல. அது வந்தாலும் நீங்கள் வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க அப்படின்றாங்க. வரதில்லை, வீட்டுக்கு வரதில்லை. ரொம்ப கஷ்டமாக இது. எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இப்போ அது சிலிண்டர் வரதில்லை. எந்த விலைவாசியாக தான் இருக்குது. எல்லாமே இன்னும் இறங்கின பாடா இல்லை. இதுவுமே ஏறினபடியே தான் இருக்குது. இன்னும் ஏறுமோ ஏறாதான் தெரியல. எப்படி இருக்குமான்னு தெரியாதுப்பா. ஒரு கிலோ சாமந்தியே 300 ரூபா, 250 ரூபா விற்கிதுப்பா. இவ்வளோ விலையில விற்க சொல்லும். ஒன்றும் பண்ண முடியல. எங்களுக்கே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதான் ஏதோ அன்றாட வாழ்க்கை எப்படியோ போயின்னு இருக்குது. வெளியில் சொல்ல முடியல. முதல்ல 700 ரூபாய் வாங்கணும். அப்புறம் 800 ஆச்சு. முதல்ல அதுக்கு முந்தி 1300 ரூபாய்க்கு. அப்புறம் இறங்குச்சு 800 ரூபாய்க்கு. இப்போ போன மாதம் வாங்கினேன் 1000 ரூபாய், 20 ரூபாய் கொடுக்கவே இல்லை. அவங்க போட்டது கூலி கூட கேட்குறாங்க. அதான் விலைவாசி தான் ஏறி போய் கட்டுறதுக்கு. கூலி சம்பளம் மட்டும் எங்களுக்கு ஏற்ற மாட்டேங்குது. ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுற குடும்பங்க. இப்போ ஏதோ 1 ரூபானா பரவாயில்ல, ஒரேடியாக வந்து இவ்வளோ ஏற்றினா நம்ம வாங்கி எப்படி குடும்பம் பண்ண முடியும்? விற்கிற விலைவாசிக்கு இவர் வந்தாது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினச்சா இப்படி விலைவாசி ஏறினா என்னப்பா பண்ண முடியும்? ஒரே மாதத்தில் 1000 ரூபானா நாங்கள் நடுத்தர மக்கள். இந்த மாதிரி பொழைச்சாதான் நாங்கள் எங்களுக்கு பொழைப்பு. நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஒர்க்கெல்லாம் கிடையாது. இதேமாதிரி தள்ளுவண்டியில் சாப்பாடு கடை போடுறோம், இந்த மாதிரி கடை போடுறோம். நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஏற்றினா இதுக்கு ஒரு விடிவே இல்லாத போயிருந்தால் எப்படி தான் நடுத்தர மக்கள் வாழ முடியும்பா? சொல்லி பார்க்கலாம். இதுக்கு யாருன்னா வந்து ஸ்டெப் எடுக்கணும். இது இல்லை எங்களுக்கு கிடையாது, இது அங்கே இவங்களுக்குள்ளேயே போட்டி போயிருந்தால் ஒன்றும் வாழ முடியாது. இல்லைப்பா கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இது எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான், அதுக்கு தான் சம்மந்தம். அப்புறம் அவங்க இருக்கிறதுக்கு இவங்க எதுக்கு வந்தாங்க? இவங்க பேசலாம் இல்லை. திடீர்னு 1000 ரூபாய்னா என்ன பண்ண முடியும்? இருக்கிறவங்க வாங்குறாங்க, நாங்களாம் இல்லாதவங்க. எங்கள் அதுவும் சரியாக சிலிண்டர் கிடைக்கலங்க. கட்டடுப்பில் சோறு ஆக்குறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கட்டடுப்பில் தான் ஒரு வியாபாரம் பண்ணுறோம். கட்டடுப்பில் தான் சாப்பாடு செய்கிறோம். 25 நாள் தான் வருது. அதுக்கு முந்தி 30 நாள் வரோம். இப்போ 25 நாள் தான் வருது. அப்புறம் என்ன அவன் 25 நாள் அது என்ன அவன் ஏன் அவ்வளோ கம்மியாக பிடிச்சி தராங்க? என்ன இதை யாருமே கேட்க மாட்டாங்கன்னா, இருக்கப்பட்டவங்க கேட்க மாட்டாங்க. நாங்கள் இல்லாதவங்க கேட்டு தான் ஆகணும். 25 நாள் ஒரு சிலிண்டர்னா என்ன பண்ண? அது சரியாக வரமாட்டேங்குது. புக் பண்ணோம்னா இப்போ எனக்கு படிக்க தெரியல, யாருக்கிட்டையாவது கொடுத்து புக் பண்ண சொல்கிறேன். அதுக்கு பெனிஃபிட்டுக்கு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. இந்த நம்பருக்கு பண்ணுங்கன்றாங்க. அந்த நம்பருக்கு எனக்கு பண்ண தெரியலன்னா யாருக்கிட்டையாவது கொடுத்து பண்ணுறோம். நான் வந்து அதை பற்றி இந்தியா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு குறைய நினைக்கல. நம்மக்கிட்ட வந்து எரிவாயுலாம் அந்நிய நாட்டில் தான் வாங்கி விற்கிறாங்க. அந்த நாட்டில் வந்து வார் நடக்குது. ஒரு பொருள் வந்து போகிறதுக்கு வந்து அவனுங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோலே கிடையாது. நம்ம வந்து விலை ஏற்றும் போதுன்றாங்கன்னா நம்மளுடைய தேவைக்கு கிடைக்கிது, அதை பார்க்கணும். விலையை வச்சு நீ 29 ரூபா 100 ரூபா கையில் வச்சுன்னு பசி தீர்க்க முடியுமா? 100 ரூபா எடுத்து நான் சாப்பிட்டா பசி தீருமா? காயின்ஸை சாப்பிட்டா பசி தீருமா? சமைச்சா தான் பசி தீரும். அதில் அந்த 29 ரூபா 100 ரூபாய் பசி ஆகிறதுக்கு நம்ம உணவு வேணும். அந்த உணவுக்காக கண்டிப்பாக நம்ம வாங்கி தான். நான் அன்றாட கூலிக்கு போனால் நான் காசு வச்சு நீ ஒன்றுமே பண்ண முடியாது பூமியில். புரியுதா? உங்களுக்கு தேவை உணவு, உடை, இதுதான் தேவை. அதில் மோடி நம்ம இந்தியாவில் கவர்மெண்ட்டில் பெட்ரோலு, டீசல், ஆயில், கூட எல்லாம் வாங்கி தான் விற்கிறான். அவன் போகிற டேக்ஸ் தான் நம்மக்கிட்ட.
அப்போ நம்ம வாழைப்பழத்தை ஃபாரினில் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறான். ஏன் வாங்குறான்? அவன் இங்கேருந்து ஏற்றுமதி பொருளெல்லாம் போட்டு அங்கே விற்கிறான். சிலவாசி இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னே நல்லா ஒழுங்காக வருது. 3 நாள்லேயே புக் பண்ணால் சிலிண்டர் வந்துடுது. அதுக்கு முன்னே சிலிண்டர் வரல. அடுப்புலையும் அதுலேயும் தான் கஷ்டப்பட்டோம். இப்போ ரீசெண்டாக சிலிண்டர் எப்போ புக் பண்ணீங்க? புக் பண்ணி வந்துருச்சா சிலிண்டர்? இன்னைக்கு தான் புக் பண்ணணும். நெட் சிலிண்டர் காலி வச்சு புக் பண்ணணும். எப்போ வரும்னு தெரில. அது முன்னாடி 3 டேஸில் வந்துடும். இப்போ எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. வந்துருச்சா? புக் பண்ணியிருக்கோம், இன்னும் வரவே இல்லை. எத்தனை நாளுக்கு அது புக் பண்ணி? இது 1 வாரம் மேலே ஆயிடுச்சு. 1 மாதம் கேட்டால் என்னக்கா சொல்கிறாங்க? தட்டுப்பாடு இருக்குன்றாங்களா? இல்லை இல்லை, இன்னும் எதுவும் சொல்லலை. அவங்க சொன்னாக்கா எதுவுமே சொல்லலை. நாங்கள் தான் போய் சிலிண்டர் தூக்கி அங்கே போட்டு கேட்டு வாங்கின்னு வரணும் போது. அதே ஆட்டோக்கு ஒரு 300 ரூபா, போத்துக்கு ஒரு 300 ரூபா, வரத்துக்கு ஒரு 300 ரூபா. இது கொடுக்குறோம். என்ன பண்ணுறது? வேணுமே சிலிண்டரு, குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, சாப்பாடு செய்யணும். என்ன பண்ணுறது? அது காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி அவங்ககிட்ட போய் நின்று வச்சுக்கோ, இப்போ வா அப்போ வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் போயின்னு இருக்கிறோம் 300 ஆட்டோ கொடுத்து. அப்போ சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. சரியான சமயத்துக்கு இப்போ சிலிண்டர் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அது கிடச்சிது, இப்போ கிடைக்க மாட்டேது. ஒரு மாதம் 25 நாள் பொறுத்து பண்ணுன்றாங்க. நாங்கள் 25 நாள் பொறுத்து பண்ணால் வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் எப்போ வருதுன்னா 1 மாதம் மேல் கொண்டு ஒரு 10 நாள் ஆனால் தான் புக்கிங்கே தராங்க. அப்புறம் நாங்கள் எப்படி சாப்பாடு ஆக்கி சாப்பிட முடியும்? நாங்கள் கட்ட அடுப்பில் தான் ஆக்கி சாப்பிட்ணும். வாடகை இருக்கிறோம், 10,000 ரூபாய் வாடகை தரோம். நாங்கள் அந்த வீட்டில் கட்டடுப்பு வச்சு சோறு ஆக்கினா சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டோம். சண்டை போடுறாங்க. அது சொன்னார், ஏமா என்னம்மா எங்கள் அடுப்பை தவிர நாங்கள் ரோட்டில் தான் பற்ற வச்சு ஆகணும். இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கல. நாங்கள் நடுத்தர மக்கள். இதுக்கு நீங்களாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே என்ன மாதிரி எல்லாருமே கேட்கணும். நான் ஒரு ஆள் கேட்டால் பத்தாது. என்ன மாதிரி எல்லாரும் கேட்டால் தான் இதுக்கு ஒரு வீடியோ வரும். ஏன்னா இப்போ 25 நாளுக்கு தரேன்றாங்க. 25 நாள் பொறுத்து புக் பண்ண இல்லைம்மா புக்கிங் ஆகலை, கேஸ்கார வரேன், ஏமா புக் பண்ணாதானம்மா வரேன்றான். அவன் ஒரு நெத்திலாக பேசிட்டு போகிறான். எங்கள் வீட்டு குட்டியும் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேஸ் தெரியாது. பசங்க ஸ்கூலுக்கு போனோம், சரி வர எங்களால் சாப்பாடு செய்து கொடுக்க முடியல. இந்த மாதிரி கடைங்களில் வாங்கி தரோம், இல்லைன்னா என்ன பண்ணுறோம் அம்மா ஹோட்டலில் வாங்கி தரோம். இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி குழந்தைங்க என்ன பாவம் சொல்லி படிக்கிற பசங்க வேலைக்கு போனோம். நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம். நாங்கள் நேரத்தோடு அதுங்களுக்கு ஆக்கி வச்சுட்டு போனால் தான் நாங்கள் லேட்டாக போனால் வேலை செய்கிற வீட்டில் திட்டுறாங்க, என்னம்மா இவ்வளோ லேட்டு. இல்லைம்மா கேஸ் இல்லை, நாங்கள் கட்ட அடுப்பில் ஆக்கிட்டு வரணும். ஏம்மா நீங்கள் கட்ட அடுப்பு வந்து எனக்கு முடிச்சிட்டு போய் ஆக்கி கொடுங்கங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்பா சொல்லுங்கள். ஆனால் சிலிண்டர் இப்போ தட்டுப்பாடு இருக்குன்றாங்க. நான் புக் பண்ண வருதா? தட்டுப்பாடுனா ஒரு வீட்டுக்கு வந்து 2 சிலிண்டர் கொடுக்குறாங்க. 30 நாளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்குறாங்க. இவனா பண்ணுறான், ஒரு சிலிண்டர் வாங்கி பிளாக்ல வித்துடுறான். 3000 4000 ரோட்டில் இருக்கிற எல்லாம் டிஃபன் கடைக்கெல்லாம் விற்றுட்டு அவன் சிலிண்டர் கொடுக்கலாம். நீ நேர்மையான அந்த சிலிண்டரை பயன்படுத்த அவனுக்கு தட்டுப்பாடு கிடையாது. தட்டுப்பாடு வந்து கொடுக்குற அளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஒரு ஆள் இவ்வளோ தான், ஒரு ஹோட்டலுக்கு 4 தான் கொடுப்பான். ஏன் பிளாக்ல வாங்கி விற்கிறான்? நீ போய் பாருங்கள், பப்ளிக் ரோட்டில் இருக்கிற கடையிலலாம் வீட்டு சிலிண்டர் இருக்குது. நான் ஒன்றா லைவாக காட்டுறேன். அதை என்ன பண்ணுவீங்க? சிலிண்டர் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சிலிண்டர் கொடுக்குற 2-3 மாதமாக கொடுக்கல. எனக்கு இப்போ இங்கே தான் வந்து வாங்கின்னு போகிறேன். சாப்பாடுக்கு வந்து வாங்கி வச்சு 3 மாதம் சாப்பிடுங்கன்னா எல்லோரும் கேட்குறேன். எல்லாம் வந்து இந்தியன் தான் சொல்கிறாங்க. சூப்பர் கேஸ்க்கு வந்து வாய்ப்பு இல்லை, இந்தியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 2 கேஸ் இருந்து பண்ண முடியல. இது இந்த சந்தோஷ் மகாலில் தான் இங்கே தான் அண்ணன் எடுப்பார். இங்கே தான் பக்கத்தில் வீடு இருந்து நாங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். எல்லாம் வந்து தனியாரில் பயன்படுத்திட்டோம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாம் அது எடு இது எடுன்றாங்க. எனக்கு தெரியல அவங்க எப்படி இருந்தாலும் என் அண்ணனுக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நான் இருக்கிறேன். பெட்ரோலும் உயர்ந்திருக்கு, அத்தியாவசிய பொருட்கள் இதனால் உயர்ந்திருக்கு. பார்த்தீங்கன்னா காய்கறி விலை, அரிசி எல்லாமே உயர்ந்திருக்கு. எல்லாமே தான் விலைவாசி. அது எதையும் விலைவாசி கம்மின்னு சொல்ல முடியலப்பா. இப்போ எல்லாமே தீனிக்கு தானிக்கு அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒன்று கூட கம்மியே கிடையாது. எல்லாம் அதிகமாக தான் இருக்குது. பெட்ரோல் விலை அதிகமாகிடுது. பாவம் அவங்களும் பிழைக்கிறாங்க. அவங்களையும் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபா அதிகமாக தராங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது கூட கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் ஏன் தரணும்? கராராமல் பேசுகிறாங்க. உங்களுக்கு தான் வருதில்ல வருமானம், நாங்கள் எதுக்கு உங்களுக்கு 10 ரூபா? அதுக்கு அவங்க என்ன செய்யுமா, பெட்ரோல் விலை ஏறிச்சுமா நாங்கள் மாத்திரம். ஏன்னா அவங்களாம் நடுத்தர மக்கள் தான். எல்லாம் ஓட்டுறவங்க யாரும் சொந்த வண்டிக்காரில். 3/4 பேர் வாடகை வண்டி தான் எடுத்து ஓட்டுறாங்க. 1/4 தான் சொந்த வண்டி வச்சுருக்கோம். சொந்த வண்டி வச்சுருக்கோம், அவங்களும் வாங்கி போகணும்ல. நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெட்ரோலை ஏற்றுறாங்க, நினச்சா ஏற்றுறாங்க, நினச்சா இறக்குறாங்க. இது என்ன இதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு பெட்ரோலுக்கு போனால் அதுக்கு அவ்வளோ நேரம் கேட்டால் நில்லுங்கிறாங்க. என்ன பண்ணுறது, நின்று தான் போட்டுன்னு வராங்க. ஆட்டோக்காரங்களே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அவங்க ஒரு 5 ரூபா 10 ரூபாவுக்கு தான் அவங்களும் ஓட்டுறாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுக்கும் யோசனை பண்ணுறாங்க ஜனங்க. என்னப்பா 5 ரூபா 10 ரூபா அதிகமாக கேட்குறியன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கம்மா, பெட்ரோல் விலைம்மா அடிக்கடிக்கு ஏறுதுமா, நாங்களும் பொழைக்கணும். வீட்டு எவ்வளோ வண்டிங்க நிற்கிதுங்க. பெட்ரோல் இல்லாத, இந்த கேஸ் இல்லாமல் எவ்வளோ வண்டிங்க நிற்கிது. அவங்க வாடகை கொடுக்கணும், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்க்கணும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்னன்னே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஏனோ தானோ அவங்க சாப்பிட்றாங்களா, நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நினச்சாலாம் இது முடியாதுப்பா. யார் வந்தாலும் பொதுமக்களை கொஞ்சம் நினச்சி பார்த்து ஆட்சி நடத்தணும். இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லி. நாங்கள் நடுத்தர மக்கள் என்ன பண்ண முடியும்? ஆட்டோக்காரங்க வாழ்க்கையும் ஒரு கேவலமான வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையெல்லாம் நினச்சா 1 ரூபாய்மா 5 ரூபா போட்டு கொடுமா,
10 ரூபா போட்டு கொடுமான்றாங்க. ஏன்னா அவங்க கஷ்டம், அவங்க கேட்குறாங்க. அதனால் அவங்களையும் போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சில பேர் கொடுக்குறாங்க, 10 ரூபா இருந்தால் பரவாயில்லப்பா, ஒவ்வொருத்தர் கராராக கொடுன்றாங்க. நானே ஒரு அம்மா கூட ஆட்டோவில் வந்தேன், 2 ரூபா கம்மியாது இல்லைங்க, அந்த 2 ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ண, ஏமா 2 ரூபாயிலேயே கொஞ்சம் கோவமாக பேசணும்னா கூட ஆட்டோக்காரங்க நெக்கிலாக பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி காய்கறி விலை எல்லாமே இருக்குது, பெட்ரோல் விலை. நல்ல இது வெள்ளை உங்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்கும்? மாதம் எண்ணெய் வாங்க உங்களுக்கு முடியல. முதல்ல கோயம்பு தாளிச்சு தூண்டுறதுக்கு எண்ணெய் அதுக்கு முந்தி 100 ரூபா கொடுத்தோம்னா 6 லிட்டர் எண்ணெய்க்கு 10 ரூபா கொடுப்பான். இப்போ அந்த பண்ண முந்தா நாள் தான் வாங்கினேன், 5 ரூபாய் எடுத்து கொடுக்குறான் 100 ரூபாயில் 6 லிட்டர் எண்ணெய். அது அவ்வளோ விலைவாசி விற்கிது, அவ்வளோ விலை. பால் கூட 10 ரூபா பால் வந்து 5 ரூபா விற்கிறான் சின்ன பால். அந்த பெட்ரோல் அரிசி பருப்பு எல்லாமே இருக்குக்கா? எல்லாமே எரியுது. பெட்ரோல் பங்கு போனாங்க அங்கே கியூ. அது ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுனா கூட கொடுக்க மாட்டாங்க. வண்டி நின்று தலைன்னு போடுறதா. அது நம்ம ரொம்ப கஷ்டமா, எல்லாம் கஷ்டமா தான் இருக்குது.